நிறைய பேர் வந்து ஸ்விங் ட்ரேட் வந்து பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஃபண்ட்ஸ் வந்து அதுக்கு அதிகமாக தேவைப்படுமோ அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா இன்ட்ராடேங்கும் போது நான் ப்ரோ 2000 3000 5000 வச்சு அடிக்கிற ஆப்ஷன்ஸு வந்தால் மழை போனால் பிஸ்குன்னு சொல்கிற கடை இதில் தான் வந்து மோஸ்ட்டாக ட்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. சரியா? ஆனால் நம்ம இன்ட்ராடே ஆப்ஷன்ஸில் பண்ணும்போது நமக்கு நம்ம மைண்ட் கண்ட்ரோலும் சரி அண்ட் வந்து அந்த ட்ரேடை வந்து சரியாக ஹேண்டில் பண்ணுற விதமும் சரி எல்லாத்துக்கும் கரெக்டாக வராது. சரி, ஆனால் ஸ்விங் ட்ரேடில் வந்து ப்ராபபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியும். நம்ம கொஞ்சம் ஜாலியாக ட்ரேட் பண்ணலாம், ப்ரெஷர் இல்லாமல். இந்த மாதிரியான அட்வான்டேஜ் இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனைனா இங்கே ஃபண்ட்ஸ் இல்லை. ஏன்னா ஒரு ஸ்விங் ட்ரேடில் ஒரு பொசிஷன் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து எப்படியோ கண்டிப்பாக ஒரு பொசிஷன் எடுக்கணும் 20000 30000 தேவை. அப்போ தான் வந்து ஸ்டாக்கில் ஒரு 10% நீங்கள் ப்ராஃபிட் பண்ணால் ஒரு 3000 அது வரும். ஒரு 15 நாள்லேயே ஒரு மாதத்துலேயே ஒரு ஸ்டாக்கில் காசு போடுறீங்க, ஒரு 3000 அதை எடுக்க முடியும். இந்த ஸ்விங் ட்ரேடோட லாஜிக்கே அதுதான். அப்படிங்கும்போது அந்த 30,000 கூட பல பேர்த்துக்கிட்ட வந்து இல்லை. 5000 2000 3000 10000 அந்த ரேஞ்சுக்குள்ளே வச்சுருப்பாங்க. இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ரொம்ப கம்மி கேபிட்டல் வச்சுருக்கிறவங்க இருப்பாங்க இல்லைங்களா? அப்போ அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரியான எம்டிஎஃப் ஆர்டர் அப்படிம்பாங்க. இது ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ்னு வச்சுக்கலாம். சரி.